ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் விரைய சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். முன்னுரை. பரபரப்பான இவ்வுலகில் பவனிகளுக்கு இன்று பஞ்சமில்லை. இன்று ஊர்வலங்களும் பவனிகளுமே அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிட்டன. இச்சூழலில் இன்று நாம் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று கோஷமிட்டு கொண்டு பவனியாக வந்தோம். இப்பவனியே புனித வாரத்தின் தொடக்கம். அன்று இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நகர வீதியில் நுழைந்ததை நினைவுபடுத்தும் ஒரு சடங்கு என்று இதனை நாம் நினைப்போமாயின் இப்பவனியும் பொருளற்றதாகிவிடும். இப்பவனியின் நோக்கம் இன்றும் நாம் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு அவரது தலைமையில் இறையாட்சி என்னும் புதியதொரு உலகை படைக்கவே ஓரணியாக இணைந்து பவனியாக வந்தோம். இப்பவனி நம் வாழ்க்கை பயணத்தை குறிப்பதாகும். நமது வாழ்க்கை பயணத்தின் இலக்கு இறையாட்சியே ஆகும். இயேசுவின் இந்த பயணம் அவரது அரசாட்சியை நிலைநிறுத்தும் பயணம். இறைவனின் அரசாம் அன்பின் அரசை மனதில் கொண்டு இயேசுவை போலவே அடுத்தவர் நலனுக்காக இன்னுயிரையும் தியாகம் செய்யக்கூடிய தலைவர்களாக நாமும் பிறரும் உருவாக உள்ளத்தில் உறுதி ஏற்றவர்களாய் பக்தியோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது திருமோக மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்றி எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்கவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு
எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழிபாடுகளில் வாசிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. மறைக்கல்வி மாணவர்கள் வெளியில் இருக்கவங்களாம் உள்ளே வாங்க. தலைமைத்துவம் என்பது தாட்சியின் மறு உருவம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும், ஒருவர் இறை திட்டத்தை முழுமையாய் ஏற்றுக்கொண்டால் தன் வாழ்வில் வரும் துன்பங்களையும் சவால்களையும் நெருக்கடி தருணங்களையும் எத்தகைய மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எசையா இறைவாக்கினர் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. கவனத்தோடு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நானும் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 22. இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நீந்தி? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? அனைவரும் இணைந்து என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை
மணிந்து என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இறைவா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும், அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களித்தார்கள். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? அனைவரும் மனிது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள், என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். இறைவா, ஆனால் ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையான நீ எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இணைந்து என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நேர்ந்தீர்? இயேசு இம்மண்ணில் வாழ்ந்தபொழுது தாழ்ச்சியின் உறைவிடமாக திகழ்ந்தார். இதனை இயேசுவின் வாழ்வு வெளிப்படுத்துகிறது. அந்த தாழ்ச்சியின் பொருட்டு அவர் எவ்வாறு மாற்றிப்படுத்தப்பட்டார் என்பதை பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் வழியாக நமக்கு தெளிவாய் விளக்கி கூறுகிறார். நாமும் துன்பங்கள் வழியாக இறைவனது மாட்சியில் பங்கு கொள்ள நம்மை தகுதிப்படுத்தி அழைக்கும் இறை வார்த்தைக்கு ஆர்வத்தோடு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். தூய மத்தேயு எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் 26 இறை சொற்றொடர்கள் 14 அதிகாரம் 27 இறை சொற்றொடர்கள் 66 முடிய. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்து கொண்டிருந்த போது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மிட்டு ஓடிப்போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம்,
இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலிவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திரையுங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவராகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தளிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவனை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசோடு இருந்தவருள் ஒருவர் தனது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பழியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்போது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திருப்பி போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்ற நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்து கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்போது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கைபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்த காவலரோடு உட்கார்ந்திருந்தார்.
தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்ச்சாட்சி தேடினர். பல பொய்ச்சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக இருவர் முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்போது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுள் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பரத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவர்களிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்போது சேவல் கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பிக் கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவனை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழியதும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம்.
அந்நாளில் பரவா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்தபோது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பராபாவையா அல்லது மெஸ்ஸியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்தபோது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பராபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெஸ்ஸியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலக்கமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், என்னுடைய இரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்பொழுது அவன் பரபாவை அவர்கள் விரும்பியதற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அறிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அவிழ்த்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டை ஓட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவைத்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்த காவல் காத்தவர்கள் அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுத்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ராயலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினர். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு,
இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். முழந்தாளிடுவோம். எழுந்திருப்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்துக்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலே மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்துவும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தனர். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்போது மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கின்றார்களே, நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தினுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளாகிய இன்று நாம் குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இந்த நாளினுடைய பின்புலம், பின்னணி என்ன என்று பார்க்கிற பொழுது, 2ஆம் வத்திக்கான் சங்கம் முன்பு வரை இது 2 வாரமாக கொண்டாடப்பட்டது. ஒன்று குருத்து ஞாயிறாகவும் இன்னொன்று பாடுகளின் ஞாயிறாகவும் கொண்டாடப்பட்டது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இது 2த்தையும் ஒன்றாக இணைத்து குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே சின்ன பிள்ளைங்க ஓரமவை, குருத்தோல்ல ஓரமவை, பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கிறீங்க தெரியும் எனக்கு, இருந்தாலும் கவனி.
இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பு வரை 2 ஞாயிறில் கொண்டாடப்பட்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு ஒரே ஞாயிறில் 2 குருத்து ஞாயிறும் பாடுகள் ஞாயிறும் கொண்டாடப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி 2 நற்செய்தி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நற்செய்தி பவனி, அப்புறம் இங்கே ஒரு நற்செய்தியை நாம் படித்தோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குற பொழுது, இயேசு எருசலேமுக்கு புளிப்பற்ற அப்ப திருவிழாவுக்காக போகிறார். அவர் எப்படி போகிறார் அப்படின்னு சொன்னால், பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு ஒலிவமலை வழியாக கெதரோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற பள்ளத்தாக்கின் வழியாக, அதாவது எருசலேமுடைய கிழக்கு பகுதி வாயில் வழியாக செல்கிறார். அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு என்று கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். பள்ளத்தாக்கு என்பதனால ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால அது எது சென்றாலும் வழுக்கும். அதனால தான் அவர்கள் கழுதை மேல் உட்கார வச்சு அவருக்கு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கீழே மேலாடைகளை விரித்து கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இயேசுனுடைய வாழ்க்கையில். காரணம், இயேசுவை அவர்கள் வித்தியாசமாக பார்த்தார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்த்தாங்க. அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா, என்ன பாடிக்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, திருப்பாடல் 118 25வது வசனத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அதான் ஓசானா என்றால் ஆண்டவரே எங்களை மீட்டருளும், லார்ட் சேவ் அஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே எங்களை மீட்டருளும் சொல்லி பாடிக்கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே எங்களுக்கு வெற்றிதாரும் என்று பாடிக்கொண்டு வந்தார்கள். அதாவது செக்கரியா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 9வது இறைவசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதை மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்த அந்த வாக்கு நிறைவேறும்படியாக அவர் ஏறி வருகிறார். விவிலிய பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வு ஏற்கனவே ஒரு முறை நிகழ்ந்திருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கபேயர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது புத்தகத்தில் மக்கபேயர் 1-2 இருக்கிறது. அதில் 1வது புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் மக்கபேயர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் செலூக்கியர்களுக்கு எதிரான ஒரு போரில், கிரேக்கர்களுக்கு எதிரான ஒரு போரில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். அங்கே அவர்கள் எருசலேமுடைய கோவிலை அவங்க ஆட்கொள்ளுகிறார்கள். எனவே இவர்கள் போரிலை வென்று மீண்டும் எருசலேமை கைப்பற்றுகிறார்கள். அப்படி கைப்பற்றும் பொழுது இவர்கள் குருத்தோலைகளை எழுதி கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு யாழ் சுரமண்டலம் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒரு பெரிய பவனியை போகிறார்கள். ஆக பொதுவாக இந்த பாட்டு பவனி என்பது ஒரு வெற்றி பவனியாக கொண்டாடப்படும். குதிரை மேலே போகும்பொழுதெல்லாம் அது எப்பவுமே படைகள் அரசன் வருவதாக, அது படைகளுக்கான ஒரு பிரச்சனைகளுக்கான போர்களுக்கான ஒரு அறிகுறி. ஆனால் கழுதை மேல் வருவது வெற்றியை அடையாளமாக கொண்டு அமைதியை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம். இயேசு இந்த கிழக்கு பக்கம் வரும்பொழுது மேற்கு வாயில் வழியாக இன்னொருத்தன் வரான். அவர் யாருன்னு சொன்னாக்கா, ரோமை நகரனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரரசனாகிய சீசரனுடைய பதிலாளாக இருக்கக்கூடிய போந்தியு பைலட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநன் வருகிறான். அவன் குதிரையில் வரான். இவர் இந்த பக்கம் வராரு, அவர் அந்த பக்கம் வராங்க. இவர்கள் எல்லாம் பயங்கரமான பாடல்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அவங்க வீரர்கள் கூடிய அந்த அதிகாரத்தில் வருகிறார்கள். இவங்க குருத்தோலை ஏந்தி கொண்டு வருகிறார்கள், அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். இவர் அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறார். அங்கே கலகம் உண்டாச்சுன்னா பிரச்சனைகளை பார்ப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். ஆக இது என்ன ரெண்டு முரண்பாடுகளோடு இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏன் கழுதை பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கு முன்பாடி கழுதை பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, விவிலியத்தில் 1 அரசர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 25 42 வரை உள்ள இறைவசனங்களில் சாலமோன் அபிஷேகத்தை முன்னெடுக்கும்படியாக தாவீதினுடைய கழுதை மேலே அவரை உட்கார வச்சு அவரை கூட்டு போகிறாங்க. சேதகுருவும் இறைவாக்கினர் நாத்தானும் புடைசூழ கொண்டு போய் அவரை அரசனாக அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள். கழுதை மேல் கொண்டு செல்லப்படுகிறது. ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம 1 விஷயங்களை நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இங்கே என்ன சொன்னாக்கா, விவிலியத்தில் இது வெற்றியினுடைய அடையாளமாக, ஒரு அரசனுடைய அடையாளமாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது, ஒரு முரண்பாடு இருக்கிறது. அங்கே வாசிக்கப்பட்ட பவனிக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட அங்கே வாசகமும் இப்போது வாசிக்கப்பட்ட வாசகமும் 2 துருவங்கள். ஒன்று இயேசு சீயோன் மலை நோக்கி செல்கிறார், இங்கே வாசிக்கப்பட்ட வாசகம் கல்வாரி மலை நோக்கி செல்கிறார். இயேசு அங்கே கழுதை மேலே செல்லுகிறார், இங்கே சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறார். அந்த இடத்துல எல்லாரும் மெசியா மெசியா என்று கத்தினார்கள்.
ஆண்டவரை மீட்டருளும் என்று கத்தினார்கள். இங்கே பரபாவை விடுதலை செய்யும், இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். அங்கே மேலுடைய விரித்து அவருக்காக போட்டார்கள், இங்கே அவருடைய மேலுடைய பிரித்தார்கள். 2 விஷயங்கள். இயேசு இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு இவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டார் என்றால் அந்த பவனியில் வந்தவர்களுடைய எண்ணோட்டங்கள், அந்த பவனியில் யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க, இன்றைக்கு அதை குறித்து நாம் அதில் எதில் இருக்கிறோம்? நம்ம அந்த பவனியில் கலந்து கொண்டவர்களாக அந்த பவனியில் இருந்தவர்கள்லாம் இயேசுவோடு ஒருவராக இல்லை. அங்கே வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தியில் 12வது அதிகாரம் 9வது இறைவசனம் படிங்க. இயேசு அங்கு இருப்பதை அறிந்து யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டும் அல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காக வந்தார்கள். ஏன்னா அங்கே தான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது, அதை அவங்க பார்த்தாகணும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் இயேசுவை அதிசயங்கள் பார்ப்பதற்காக மட்டுமே வருகிற கூட்டம், இயேசு அற்புதங்கள் செய்வார் என்று வருகிறதாகவே பார்க்க கூட்டம் நிறைய. ஒருவேளை நம்ம அப்படி தான் மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் என்ற நாள். அங்கே ஏதாவது நடக்கும், பெருந்திரளாய் வந்தார்கள். எண்ண முடியாதுதான் திரள் என்பது. சிலர் பலர் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பேர்னா சிலர், இன்னும் வந்தாங்கன்னா பலர் என்றுவாங்க. அதுக்கு மேலே பெருந்திரள் என்பார்கள். பெருந்திரள் என்று சொல்லும்போது, திரளான கூட்டம் என்று சொல்லும்போது நிறைய பேர். அப்போ நிறைய பேர் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இயேசு லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். அங்கே என்ன பிரச்சனை? அவங்களுடைய நம்பிக்கைலாம் உடஞ்சி போச்சு. அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, முதல் நாள் உயிர்த்தெழ வைக்கலாம், செத்த ஒருத்தனுக்கு முதல் நாள் உயிர்த்தெழ வைக்கலாம், 2வது நாள் உயிர்த்தெழ வைக்கலாம், 3வது நாள்லாம் ஆவி அவனை விட்டு போய்விடும். இதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இயேசு முதல் நாளும் உயிர்த்தெழ வைத்தார், 2வது நாளும் உயிர்த்தெழ வச்சார், 4வது நாளும் உயிர்த்தெழ வச்சார். இந்த பெத்தானியாவில் நடந்த நிகழ்ச்சி, லாசருடைய உயிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அங்கே ஒரு பெரிய என்ன நடந்துச்சு? நம்முடைய நம்பிக்கைலாம் உடஞ்சி போச்சு. அப்படியா? உண்மையிலே லாசர் உயிர்த்தெழுந்து விட்டானா? 4 நாள் கழித்தா? இதை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் வந்தாங்க. இந்த அற்புதத்தை காணுவதற்காக இந்த குருத்தோலையில் பவனிலே கலந்து கொண்டார்கள். 18வது வசனம் படிங்களேன். இயேசு இந்த அருமடையாளத்தை செய்தார் என்று கேள்வியுற்றதால் மக்கள் திரளாக அவரை எதிர்கொண்டு சென்றார்கள். அவரை எதிர்கொண்டு என்ன செய்கிறாங்க? எதிர்கொண்டு சென்றார்கள். இந்த அற்புதத்தை செய்தார். ஏன்னா அந்த வசனத்தில் வர அற்புதங்கள் மிகப்பெரிய அற்புதங்கள். அங்கே அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சிகள். லாசரை உயிர்ப்பித்தார், பார்வையற்றவனை உயிர்ப்பிப்பா, பிறவிலே பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுப்பார். அவனே சொல்வான், இது வரைக்கும் வரலாறே இல்லையே, பிறவிலேயே பார்வையற்ற ஒருவன் பார்வை பெற்றிருப்பதாக வரலாறே இல்லையேன்னு அவனே சொல்லுவான். அப்போ நடக்காத நிகழ்ச்சிகள்லாம் நடந்தவொன்னே அங்கே வந்த முதல் வகையான கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னாக்கா, ஏதாவது நடக்கும், நடந்ததை பார்க்கலாம், அப்படியா உண்மையிலே நடந்திருக்கிறதா என்று வந்த கூட்டத்தினால தான் அவங்களால ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. இயேசு கல்வாரியிலே அவர் அறையப்படுகிறார். 2வது வகையான கூட்டம், நீங்கள் நன்றாக கவனிங்க. 12வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். என்ன நடக்குதுன்னா, லாசரின் பொருட்டு யூதர்கள் பல பேர் விலகி வந்தார். அது கர்த்தவரையும் படிக்கலாம். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். 2வது வகையான கூட்டம் வன்மம் நிறைந்தவர்கள். முதல் வகையான கூட்டம் வேற, ஏதாவது அற்புதம் நடக்கும், வித்தியாசமாக நடக்கும், பார்த்துருன்னு வந்த கூட்டம், அந்த கூட்டம். 2வது வன்மம் நிறைந்த ஒரு கூட்டம். இயேசுவோட தான் இருந்தார்கள், அந்த கூட்டத்தில் தான் இருந்தாங்க, அங்கே தான் அழிச்சித்தார்கள். ஆனால் வன்மத்தை பற்றிய, நீங்கள் லாசரை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, விஷயம் முடிஞ்சிச்சு, யாரும் இயேசு கூட போக மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிகழ்வை ஃபாதர் ரொசாரியோ அவருடைய வர்கீஸ் அவர் ஒரு தியானத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஊரில் நடந்த நிகழ்ச்சியை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப வருடமாக 30-40 வருடம் துணைத் தலைவராக இருக்கிறார் ஒருத்தர். அவர் பாரிஸில் புதிய பங்கு தந்தை வருகிறார். 1000 கடிதம் வருகிறது. நம்முடைய புதிய மறைமாவட்டத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு ஏற்ப நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும்னு வருது. அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன் அப்படின்றாரு அந்த தலைவர். இல்லைங்க, வந்திருக்கு லெட்டர், அதுக்கு மதிப்பு கொடுப்போம், நம்ம எலெக்ஷன் வைப்போம் அப்படின்றாரு. எலெக்ஷன் வைக்கிறாங்க, அவர் தோற்று போய் விடுகிறார். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அவர் என்ன செய்கிறார், கோவில் ஒட்டுமொத்தமும் அது புறம்போக்கில் இருக்குது,
அவர் எழுதி போட்டு கோயிலுக்கு சீல் வைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை! கிறிஸ்துவர் தான், இத்தனை வருஷம் கிறிஸ்துவராக தான் இருந்தார், இத்தனை வருஷம் வழி நடத்தினார், இத்தனை வருஷம் கோயிலை கட்டி காத்தார், இத்தனை வருஷம் பூசைக்கு வந்தார், இத்தனை வருஷம் எல்லாரையும் வழி நடத்தினாலும் அது வன்மம் நிறைந்த ஒரு கூட்டம். முதல்ல ஏதாவது அற்புதம் நடக்குதா அப்படின்னு பார்க்க வருகிற கூட்டம், இரண்டாவது வன்மத்தோடு வருகிற கூட்டம். அதனால தான் இயேசுவோடு அவர்கள் நிற்க முடியவில்லை, அதனால தான் இயேசுவை அவர்கள் காப்பாற்ற முடியவில்லை. இரண்டாவது அவனை லாசரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச கூட்டம். மூன்றாவது நீங்கள் எடுங்க 13வது வசனம் படிங்க. அதுலேயே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா ஆண்டவருடைய பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. மூன்றாவது வகையான கூட்டம் விடுதலை விரும்பிகள். விடுதலைக்காக, அன்றாட பிரச்சனைக்காக, தங்க பிரச்சனையை சொல்கிறதுக்காக, தங்க பிரச்சனையை பட்டு சொல்வதற்காக அவங்க இயேசுவோடு இல்லை. முதல்ல வந்த கூட்டம் அதிசயங்களுக்காய் பார்க்க வந்த கூட்டம், அவர்கள் இயேசுவோடு இல்லை. இரண்டாவது வந்த கூட்டம் இயேசுவோடு தான் இருந்தாங்க, இயேசு கூட தான் நின்றாங்க, இயேசு போதிப்பதெல்லாம் கேட்டாங்க, ஆனால் அவர்கள் இயேசுவோடு இல்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே வன்மம் இருந்தது. இந்த மூன்றாவது வகையான கூட்டம் விடுதலை விரும்பிகள் வருவாங்க, அவங்களுக்கு 13 நாள் வேண்டாங்களா இல்லை 12 நாள் வேண்டாங்களா, நடந்துச்சுன்னா போயிடுவாங்க. யாரும் இயேசுவோடு இல்லை. இந்த நம்ம பார்க்குற ஒரு குழு கூட இயேசுவோடு இல்லை. அதனால தான் குருத்தொலைகளை ஏந்தி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அழைத்து வரப்பட்ட இயேசு சிலுவையிலே தனிமரமாய் அறியப்படுகிறார். ஆக இந்த மூன்றாவது வகையான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய விடுதலைக்காக எப்படியாவது ஒரு பெரிய விடுதலை கிடச்சிட்டோம், இவர் எப்படியாவது நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருவார். ஏன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே பிரச்சனையில் இருந்தாங்க. என்னென்னா ரோமானிய பேரரசு அவர்களை பன்றி இறைச்சி சாப்பிட சொன்னது, அவங்க ஃப்ரீயாக பேச முடியாது, ஃப்ரீயாக எதையும் கருத்துரிமை கிடையாது, அவங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது, ரொம்ப போராட்டம், டாக்ஸ் வரிகள் என்று நிறைய இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இயேசு வருகிறார். இவர் உயிர்ப்பிச்சிட்டாரு, பிறவிலே பார், இவர் தான்டா நமக்கு மெஸ்ஸியா என்று சொல்லி தான் அவரை அழைத்து வந்தார்கள். தங்களுடைய சுயலாபத்திற்காக அவரோடு வந்தவர்கள் மூன்றாவது வகையான கூட்டம். நான்காவது, நீங்கள் 12வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு கூட்டம்னா இயேசுவோட தான் இருந்தாங்க, இயேசு செய்த எல்லா வேலையும் பார்த்தாங்க, இயேசு கூடவே இருந்தாங்க, இயேசுடைய சீடர்களாக இருந்தாங்க, ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாத இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு எதை செய்கிறாரு, இயேசு எதை நோக்கி செல்லுகிறார், இயேசு எதற்காக செல்லுகிறார், இது எதையும் புரிந்து கொள்ளாத கூட்டம். முதல்ல அதிசயங்களை காண வந்த கூட்டம், ரெண்டாவது வன்மம் நிறைந்த கூட்டம், மூன்றாவது விடுதலை விரும்பிகள், நாலாவது புரிந்து கொள்ளாத கூட்டம். இயேசுவை புரிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டம் இருந்து கொண்டது. ஐந்தாவது படிங்க 12வது அதிகாரம் 19வது வசனம். இதை கண்ட பரிசேயர், பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை, உலகமே அவன் பின்னே போய்விட்டது. இவங்க இயேசு கூட இருக்க மாட்டாங்க, இயேசு பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்க. இயேசு பக்கத்தில் இருந்து பார்க்க என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அவன் ஒரு திட்டம் போட்டான், அந்த திட்டம் பலிக்கலை, அதனால் சொல்கிறாங்க, பாத்தியா நம்ம திட்டம் எதுவும் பலிக்கலை, இந்த உலகமே அவன் பின்னால் போய் கொண்டிருக்கிறதுனா இந்த எல்லாரும் அவன் கூட போகிறாங்கடா, நம்ம ஏமாற்றிட்டானுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சதி திட்டம் தீட்டுகிறவர்கள், இயேசுவுக்கு தூரம் இருந்து திரு அவைக்கு வெளியில் இருந்து சதி திட்டம் தீட்டுகிறவர்கள். அப்போது இப்படிப்பட்ட கூட்டம் தான் இயேசுவோடு இருந்தார்கள். ஏதாவது நடக்கணும் ஓடியாந்தவங்க, வன்ம எண்ணத்தோட கூட இருந்தாங்க, ஆனால் வன்மம் நிறைந்த எண்ணத்தோடு இருந்தவர்கள். மூன்றாவது சுயலாபத்துக்காக தங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு வந்தவங்க. நாலாவது கூட இருந்தும் புரிந்து கொள்ளாத கூட்டம். ஐந்தாவது வெளியிலிருந்து இங்கே பார்த்து சதி திட்டங்களை தீட்டுகிற கூட்டம். அதனால தான் இயேசு கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இந்த பாஸ்கா நிகழ்வு யோவான் நற்செய்தியிலே கொடுக்கப்படுகிறது. இந்த 5 வகையான மக்களை குறிப்பிட்டு 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 காட்டுகிறார் யோவான் நற்செய்தியாளர். ஆக இன்றைக்கு நாம் பவனி வந்திருக்கோம், இயேசுவோடு இருக்கிறோமா? அற்புதங்களை காண வந்திருக்கிறோமா? நம்முடைய சுயலாபத்திற்காக வந்திருக்கிறோமா? வம்ன நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோமா? அல்லது சதி திட்டம் தீட்டுவர்களாக இருக்கிறோமா? அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 5 குழுக்களுக்குள் நாம் இருந்தோன்னா இயேசு பாடுகள் படுவதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் என்பதை அர்த்தம். இயேசுவுக்கு என்ன தேவை? பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போய்
அங்கே இருக்கிற கழுதையை அவிழ்த்து வா. அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள். அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இது ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அந்த கழுதை தான் தேவைப்பட்டது. இன்றைக்கு அந்த கழுதை மேலே அவர் பயணித்து தம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அந்த கழுதை மேலே பயணித்து தம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரே விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய பயணத்திற்கு நாம் தேவை. ஆண்டவருடைய மீட்புக்கு நாம் தேவை. அவர் அழைக்கும் போது நாமும் வந்தேன்னு சொன்னாக்கா அவரோடு இருந்தோமானால், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தோலை பவனி இந்த மேலாடைகள்லாம் விரிக்கும் பொழுது அது கழுதைக்கு தான் பெருமை. ஆனால் கழுதை பெருமை கொள்ளவில்லை, தன் மீது இருக்கிற கடவுளை குறித்து தான் அது மகிழ்ச்சி கொண்டது. ஆக இந்த குருத்தோலை ஞாயிறு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவோடு இருந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை குறித்து காட்டினேன். இயேசுவோடு இருந்த கூட்டம் அவரோடு இருந்த கூட தான் இருந்தாங்க, அவரோட இல்லை. இன்றைக்கும் மனிதர்களாகிய நம்மோடு இப்படி இருந்தாலும் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். தம்முடைய இலக்கை நோக்கி சென்றார், அவர் மீட்பை தந்தார். அப்படியாக இறைவனோடு நடப்போம். இந்த புனித வாரத்திலே அவருடைய அற்புதமான திருவுளத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அவரோடு இணைந்து மென்மேலும் இந்த நாட்களை நாம் பெருமைப்படுத்துவோம். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தன் தந்தையிடம் ஒப்படைத்த இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் நம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டு அருள்வாராக. எனது ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்ற நல்லயனாம் இயேசுவே, உமது மந்தையாகிய அகில உலக திருச்சபைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் அருட் சகோதரிகள் அனைவரையும் இறை ஞானத்தாலும் இறை அனுபவத்தாலும் நிரப்பிடவும், தங்கள் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள துணிவையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவிடை ஏற்க அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என திருவாய் மொழிந்த இயேசுவே, எம் நாட்டு தலைவர்கள் சாதி, மத, மொழி போன்றவற்றால்
ஏற்படும் பிரிவினைகளும் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற சமூக நோய்களை களைந்திடவும் எங்கள் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை வழிநடத்தி செல்ல தூய ஆவியார் ஞானத்தை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைப்பு விடுத்த அமைதியின் நாயகனே, எம் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். தங்கள் குடும்பங்களை வழிநடத்தவும் பிள்ளைகளை பராமரிக்கவும் இரவு பகல் பாராது உழைத்து ஓடாய் தேயும் அனைத்து பெற்றோருக்கும் மன அமைதியையும் அவர்கள் தன்னலம் பாராது மேற்கொள்ளும் அனைத்து செயல்களையும் ஆசீர்வதித்து மன நிறைவையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற அன்பின் பிறப்பிடமே, எம் பங்கிலுள்ள இளைஞர், இளம்பெண்கள் மற்றும் கல்வி பயிலும் அனைத்து குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்புவித்து அவர்களுக்காக மன்றாடுகிறோம். இளைஞர், இளம்பெண்கள் நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் நல்லதொரு வாழ்க்கை துணையை தர வேண்டியும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு மற்றும் ஞானமும் தந்து ஆசீர்வதிக்கவும், எம் பிள்ளைகளுக்கு நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து அவர்களை காத்திட வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று கூறிய நோய் தீர்க்கும் மருத்துவரே, எம் பங்கில் வசிக்கும் ஒவ்வொரு முதியவருக்காகவும் மற்றும் உடல் நோயினால் வருந்தும் ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உம்மால் குணப்படுத்த இயலும் என்ற நம்பிக்கையுடன் உம்மை தேடி வந்துள்ள இவர்கள் அனைவரையும் உமது கரங்களினால் தொட்டு குணமாக்கி அவர்களது நோய்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை தந்து இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை காண செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, எருசலேம் நகரில் மக்கள் ஒசானா முழக்கத்துடன் உம்மை வரவேற்றதை நினைவு கூறும் இந்நாளில் எங்கள் உள்ளங்களில் உம்மை வரவேற்க உதவி புரியருளும். எங்கள் குடும்பங்களிலும் உலகத்திலும் அமைதியும் நீதியும் அன்பும் தழைத்தோங்கச் செய்யும். உம்முடைய பாடுகள், சிலுவை மரணம் வெறும் நிகழ்வுகளாக இல்லாமல் உம் வழியாய் உயிர்ப்பை பெற எங்களை தயார்படுத்தி கொள்ளும் நிகழ்வாக எங்களுக்குள் அமைய தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாய் வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாய் பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விழைகின்றே. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விரைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே நிறைவா, என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றே, கோடி சுகம் அதில் பெறுகின்றே. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நற்கரணி நேரம் தயவு செய்து எல்லாம் எழுந்து நிற்கணும். எழுந்து நிற்போம். படிக்கட்டில் இருக்கவங்களாம் எழுந்து நில்லுங்கப்பா. கொஞ்சம் பூசைக்கு தானே வந்திருக்கு, எழுந்துருங்க. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் பாடுகள் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுலமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கியது. ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து
உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திருவை நிகுந்தருளும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகொழியில் ஒளியேற்றிருளும்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் அலைவாவில் பங்களும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தீத்தும் வரம்பரலுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே
வாருங்கள். இன்று குருத்தோலை ஞாயிறு. இந்த திருவழி ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பில் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவர் உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நண்பர்களே, மிக அழகாக ஆல்டர் சர்வ் பண்ண பீடச்சிறுவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். அதே போல் அவர்களை வழிநடத்திய ஒருங்கிணைப்பாளர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும் அதிசய நாமம். ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும் அதிசய நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். உணவரை நடத்திட செய்திட்ட நாமம், குருடரின் கண்களை திறந்திட்ட நாமம். உணவரை நடத்திட செய்திட்ட நாமம், குருடரின் கண்களை திறந்திட்ட நாமம். சாத்தானின் பிடியில் கட்டப்பட்ட பலரை விடுவித்து ஆறுதல் அளித்திட்ட நாமம். சாத்தானின் பிடியில் கட்டப்பட்ட பலரை விடுவித்து ஆறுதல் அளித்திட்ட நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். தாவீதின் பேரில் முளைத்தது நாமம், தாரணையின் வீதியில் படர்ந்த நல்லாமம். தாவீதின் பேரில் முளைத்தது நாமம், தாரணையின் வீதியில் படர்ந்த நல்லாமம். தாகம் கொண்டுலகில் அலைகிற யாவருக்கும் தாகத்தை தீர்க்கவல் தீயக நாமம். தாகம் கொண்டுலகில் அலைகிற யாவருக்கும் தாகத்தை தீர்க்கவல்ல தீயக நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். இயேசு என்னும் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை இகத்திலோ நாமம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அன்பார்ந்தவர்களே, மேலும்